வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் ஆனது எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது மாட்டு வண்டி சக்கரம் வந்து என்ன வடிவத்தில் இருக்கும், வட்ட வடிவத்தில் தானே இருக்கும். ஸோ அதனுடைய ரேடியஸ் ஆரம் வந்து கொடுத்துட்டாங்க 35 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அது 154 மீட்டர் தூரத்தை கடக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி கடக்கும்போது அச்சக்கரமானது எத்தனை முழு சுற்றுகளை சுற்றி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரத்தை வந்து 35 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் அது கடந்த தொலைவு வந்து எவ்வளவு, 154 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் சென்டிமீட்டர் ஆக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், நமக்கு என்ன தெரியும், ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்னு தெரியுமா. ஸோ அப்போ இதை நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இது வந்து சென்டிமீட்டர் ஆயிரும். அப்புறம் என்ன நான் பண்ணியிருக்கோம்னா, முழு சுற்றுகளின் எண்ணிக்கை வந்து எண்ணுன்னு வச்சுக்கிறேன். அதாவது அந்த மாட்டு வண்டி சக்கரமானது எண் முழு சுற்றுகளை சுற்றி 154 மீட்டரை ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் அதற்கான அர்த்தம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, அந்த மாட்டு வண்டி சக்கரத்தின் சுற்றளவை கண்டுபிடிக்க போகிறேன். மாட்டு வண்டி சக்கரம் என்ன வடிவத்தில் இருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்கும். ஸோ அப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலாவை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. பையனுடைய மதிப்பு எவ்வளவுனா 22/7. அப்போ இதில் அப்ளை பண்ணலாமா, 2 × 22/7 ஆர் வந்து எவ்வளவு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 35. ஸோ இதை வந்து அடிக்கலாமா. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 220 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் அந்த மாட்டு வண்டி சக்கரத்தின் சுற்றளவு. இப்போ நமக்கு என்ன தேவை, முழு சுற்றுகளின் எண்ணிக்கை தேவை. அப்போ மாட்டு வண்டி சக்கரத்தின் சுற்றளவு இன்ட்டு அது எத்தனை சுற்றுகள் சுற்றி இருக்குன்னு நம்ம வச்சுருக்கோம், எண்ணுன்னு வச்சுருக்கோமா, இஸ் ஈக்குவல் டு அது கடந்த தொலைவுன்னு கிடச்சிருமா. அதாவது 220 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள அந்த மாட்டு வண்டி சக்கரமானது எண் சுற்றுகள் சுற்றி 154 மீட்டரை ரீச் பண்ணியிருக்கு. அதுதான் இதற்கான அர்த்தம். இப்போ வந்து நம்ம சுற்றளவு எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், 220 சென்டிமீட்டர். எண் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது கடந்த தொலைவு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 154 × 100 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து இதில் அப்ளை பண்ணலாமா, 154 × 100 டிவைடட் பை 220. ஸோ இதை இப்போ நம்ம அடித்தோம்னா நமக்கான சுற்றுகளின் எண்ணிக்கை கிடச்சிரும். அப்போ அந்த சுற்றுகளின் எண்ணிக்கை எவ்வளவு, 70. அப்போ அந்த மாட்டு வண்டி சக்கரமானது 70 முழு சுற்றுகள் சுற்றி 154 மீட்டரை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.